மே 3 ஜெயிப்போம் அவ்வளவுதான் தலைவா. அச்ச போலிங்ல இருந்து கிரீடம் விடவே விட மாட்டாப்புல. ஆமா தல, உட்காந்துக்கிற ஆடியன்ஸ் மூஞ்சி கிஞ்சிரும். ஆமால என் டோனி அடிப்பாப்புல அதான் தல மண்டடா பையனு அப்பதான் அடிச்சு போட்டுதான் ஊஞ்சுவாப்புல. வரத்துல என் பேர் சூர்யா தான். ஓகேவா? அதான் சொன்னீங்க. அண்ணா சொல்றாரு, என்ன சொன்னாரு? அதான் சொன்னாரு, அதான் மீன் பண்ணாரு. நீங்க அதை சொல்லிக்கோங்க. நானா தோனி ஃபேன், நான் மாற மாட்டேன். நான் தோனி ஃபேன் தானா? தோனி ஃபேன், சிஎஸ்கே ஃபேன், எல்லா ஃபேன். அது ஏன் தோனிக்காக அதெல்லாம் சொல்றாங்க. சீ ஜெயிப்போம். நான் இது வந்து எல்லாரையும் அவுட் ஆகி பண்ணனும். என்ன இப்படி ஜெயிப்பா தோனியா கூப்பிடுறீங்களா? நீ கூப்பிட்ட உடனே வந்துட மாட்டாரு. நாக்குல நரம்பு இருக்குல்ல, ரொம்பலாம் பேசக்கூடாது. புரியுதா? ஓப்பனிங்கா பேசுறது கரெக்டா. இந்த திருப்பி ரிவ்யூ பாருங்க. நீங்க என்ன பேசுனீங்கன்னு நீங்களே பாருங்க. தோனி ரிட்டையர் ஆயி கோச்சா இருந்தாரு, டீம் டெவலப் மோர். யா சோ வை நாட் தோனி வந்து ரிட்டையர் ஆயி கோச்சா இருந்தாரு? எனக்கு தெரியலப்பா. இவர் ஏதோ கோச்ன்றாரு தோனிய. இவர் பாட்டி ஏதோ சொல்லிட்டு போட்டோம். எனக்கு தெரியல. நான் சொல்ற வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து கிரிக்கெட் என்ஜாய் பண்ணணும்னு சொல்றாரு. லெட் ஹிம் ப்ளே. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல சொல்றதுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. உனக்கு தெரிஞ்சது நீ சொல்லிட்டு, அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்றான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படி சொல்லி என் பேர் சூர்யா. இதே ஏரியால தான் இருக்கிறேன். காக்கநாங்க தாங்க ஏரியா. எங்க அம்மா பேரு மல்ல தான். எங்க இதே ஏரியால தான் நான். சரியா? என் பேர் சூர்யா தான். எந்த டிவில ஒன்னால போடுங்க நான் தான் இருப்பேன். நான் எப்பத்தால எந்த டிவில ஒன்னால போடுங்க நான் தான் இருப்பேன். செய்தியில போட்டாலும் நான் தான் வருவேன். புரியுதா இல்லையா? போகஸ் போட்டல ஓப்பனா சொல்றேன். டிக்கெட் கிடைச்சா நான் போவாங்க. எனக்கு பயமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டு கண்டிப்பா தோனியை கூப்பிடவா? இல்ல, தோனி எம்பையர் வேலை பண்ணுவாரு. கோச்சிங் எல்லாம் என்ன கோச் பண்ணிட்டு எம்பையர் வேலை பண்ணுவாரு. கோச்சிங் எனக்கு பண்ணோம்ல தோனி சார். ஆல்ரெடி அங்க உங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்கு, ஞாபகம் இருக்கா? என்ன த்ரெட் இருக்கு எனக்கு? எங்கேயுமே எனக்கு த்ரெட் எல்லாம் இல்ல. நான் போவேன் பெங்களூர், நான் போவேங்க. எனக்கு ரைட் சைடு நான் போறதுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஒரு ட்ரிம்மர் எடுத்துட்டு வந்தான், ஒரு எடுத்துட்டு வந்தேன், எல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் போவேன் மாஸ்க் எல்லாம் போடவே மாட்டேன். நான் அப்படியே போவேன். சிஎஸ்டி ஜெர்சி போட்டு நான் போவேன். சைலண்டா இரு தலைவா. போன வருஷம் இப்ப எதுக்கு இருக்கிற நீ? எனக்கு புரியல. சொன்னது செய்யணும்ல, செய்யலையே. நான் அது வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க அதாவது இந்த மாதிரி சொல்லுங்க, அதனால செஞ்சேன். வேற எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியல தலைவா அதை பத்தி. இதை பத்தி பேட்டிங் சரியா டோனி தான். என் டோனி வந்து நிம்ம மறக்க மாட்டேன். டோனி தான் பேட்டிங்கா தான் தலை. பவுலிங்கா தான் தலை. பேட்டிங்கா தான் தலை. சிக்ஸ் அடிச்சா பறக்கும். அதான் ஒக்கத்தல சிக்ஸ் அடிச்சா பறக்கலையே. லாஸ்ட் பால் தான் அடிச்சாரு. இல்ல தலை, அடுத்த மேட்ச் பறக்க விடுவா பண்ணிட்டேன் எல்லாமே. இதே ஜெர்சி போட்டு நான் போறதுக்கு ரெடி. அதுதான் பிரச்சனை. பாருங்க, அவரும் அதேதான், காசு தான் பிரச்சனைன்றாரு. அதுதான் எனக்கும் பிரச்சனை. மீடியா இருக்கு சார், இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். கொடுப்பீங்களா? டிக்கெட் கிடைச்சா நான் போறதுக்கு ரெடிங்க பெங்களூர். டிவிக்கு பத்தி என்ன சொல்லணும்? டிவிக்கு எல்லாம் வளர்த்தல, அதெல்லாம் முக்கா கத்தாது. எந்த டீம்னா எந்த டீம் ஆடுறாங்க? என்னது டிவிக்கு வளர்த்தல? அந்த லோக்கல் சாக்கடை வரைக்கும் நாங்களாம் வரணும். அப்படிட்டா இல்லையா? எங்க தலை டோனி வரைக்கும் எங்க பாரு போலிங் போடும் போதுல அப்பெல்லாம் பேட்டை பிடிக்கும் போது புடி நாங்க தான் செஞ்சுக்கல. இங்க பாரு புடி நாங்க தான் செஞ்சு கொடுத்தோம். அப்பதான் பேட்டு வந்தது. புடினா தான் பேட்டு வரும். பால் வரும்போது பேட்டு வரும். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ப்ரோ பண்ணுவ? என்னத்துல 2026 சிஎஸ்கே அண்ணா கரெக்டா சொல்றாரு. தலை சொல்லிட்டாரு. ஆடுவாரு. நான் இல்லன்னு சொல்ல, நல்லா ஆடுவாரா? ஐயா தல மொக்க கதை என்னது? நான் சொல்லுவேன் மொக்க கதை. என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் தல. ஆர்சிபி விளையாடுதோ புரிஞ்சா இல்லையா? எந்த டீம் விளையாடணும் சென்னை தான் ஜெயிக்கும். அதே ஏன் சென்னை வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் விட்டு குத்து தான் போச்சு. என்னது சென்னை வந்து விட்டு குத்து போகுது. புரிஞ்சா இல்லையா? அவ்வளவுதான். நல்லா 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 இரு. ஆர்சிபி என்னது? சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி என்னது? இல்ல தல, ஆர்சிபி தல. ஓகேவா? ஆர்சிபி ஆர்சிபி இல்லையே. நானும் லோக்கல் ஸ்கூல் தான். லோக்கல் ஸ்கூல் தான். லோக்கல் ஸ்கூல் பேரே லோக்கல் ஸ்கூல். அந்த ஸ்கூல் என்ன ஸ்கூல்? பேரே லோக்கல் ஸ்கூல். சென்னை தான். என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். இங்க பார் 7 தோனி தான்.
இறங்கி விளையாட வைப்பல, அத்த மேட்ச்ல இறங்கி விளையாட வைப்பல. தல சிஎஸ்கே தான் தல, சிஎஸ்கே தான் தல. ஆமா அப்பா ஐயோ டான்சரா ஆடலாமா ஆடலாமா விடுறா பாய்னா 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 அப்புறமா பாத்துக்கலாம் பாய். யார் அவனா? அவன் ஜோபி. அவன் வந்து ஐயோ தோனி ரிட்டையர் ஆகி கோச்சா வந்தாருன்னா சிஎஸ்கே இங்க போயிடும். become a better team. Bro, RC fan bro man. Na. உங்க பத்தி பேசலனா உங்க ஃப்ரெண்ட் பத்தியும் பேசலனா இந்த சைடுல ஒருத்தர் இருக்காரு. இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் Dhoni respectfully sir has to retire. He coaches the team will go do wonders. நான் சொல்லிட்டேன். யாரு கூப்பிடுவ? அவங்க வந்து கிரிக்கெட் என்னன்னே தெரியாது. கன்ஃபார்ம் அவன் இன்டர்வியூ பண்ணிருக்கான்ல, ஏதோ இன்டர்வியூ எல்லாம் போய் உட்கார்ந்தாங்க. ஹைப் தான். உட்கார்ந்தால ஏதோ இன்டர்வியூ. அவன் என்ன கில்சாங்க? அவன் இப்படி வாங்க. நான் சென்டரா வாங்க. அண்ணா திருப்பில அவரே அம்பையர் பண்ணி அவரே அந்த சரி அம்பையர் பண்ணி அவரே போலிங் போட்டு அவரே டிசிஷன் எடுப்பாரு. என்னத்த போடணும்? யார் ஓவர்? இந்த ஓவர் போட்டுடலாம். பீட்டர் Thanks bro. Okay bro. Right now. ஒரு கப் எடுத்துக்கல இத பேசுறீங்க. யாருனா கப் எடுக்கல? நீங்க கப் எடுத்துக்கீங்களா? 5 கப். நோ நாங்க CSK ஃபேன் தான் யா. இவ சொல்றது தப்பா பேசுற. தோனி வந்து ஆட மாட்டீங்க. ப்ரோ நீங்க வீட்டுக்கு போங்க. தோனி வந்து ரிட்டையர் ஆயி கோச்சா வந்தாருனா டேய் 6 தான் 10 அடிச்சிடுவாரு. உங்க ஃப்ரெண்ட் சொன்னாரு 16 வயசுல நானும் 6 அடிப்பேன். இல்ல அவர் கரெக்ட் தான். தோனி தான் தல. ரைட் விட்றா டேய். ரைட்னா சூப்பர்னா. டேய் தோத்தா என்ன 5 கப் இருக்குது. ஐயோ போதுமா அது போதுமா 5 கப் போதுமா? போதுமா? தோனி இதுதான் போதும். எக்ஸாம்பிள் சொல்லல bro நாங்க போயிடுறோம். coming for Dhoni bro நாங்க போயிடுறோம். இன்டர்வியூ சூப்பரா இருப்பாரு. தோனி ஃபேன் தல ரொம்பலாம் பேச கூடாது. தோனி ஃபேன் தான் நான். சரியா? ரொம்பலாம் ஃபேன் கூட ரொம்பலாம் பேச தல சூப்பர் தல. நீயே சென்னை தான் இல்ல சொல்ல. சென்னை தான். பரவாயில்ல தல கண்ணாடி போடு. சூப்பர் தல மஜாவா இருக்கு. சரியா? சூப்பர் தல சென்னை தான் நம்ம சென்னை. அப்ப சப்போர்ட் பண்ணு. அதான் சப்போர்ட் பண்ணு. சென்னை சூப்பர் கிங். 7 போடு. சென்னை தான் தல நீங்க. என்ன ப்ரோ சொல்லிட்டாருல இங்க பேச போறாரு. சூப்பர் மஜா தோனிக்காக தான் வராங்க. சிஎஸ்கேக்காக தான் வரல. தோனி ஆடினாரா அடிச்சாரா அவ்வளவுதான். சிஎஸ்கே வந்து ஜெயிக்கிறாங்க. that is not anyone's fault. அது வந்து தோனியோட லெகசி ரெஸ்பெக்ட் பண்றாங்க மக்கள் அவ்வளவுதான். நான் போலிங் போறேன். நீங்க 1 ஓவர் நீங்க 1 ஓவர். இதுதானா முடிச்சு விட்டீங்க போங்க. நீங்க தான் தோனி கட்டது நீங்க தான். நான் சொல்லிட்டேன். கோயின்சிடென்ஸ் பாருங்க. சிஎஸ்கே தோனி வந்து அவர் பத்தி நாங்க இப்ப பேசவே இல்ல. இந்த சைடுல ஒரு ஜோக்கர் இருக்கு. அந்த ஜோக்கர் பத்தி பேசுறோம். நீங்க வந்து அந்த ஜோக்கர் பத்தி பேசுறீங்க. அது ஜோக்கர் இல்ல. முடிச்சு விட்டீங்க போங்க. நீங்க சொல்லுங்க. நான் ஒரு ஃபேன் ரெண்டாவது ஊ ஃபேன்றேன். சொல்லுங்க. என்னன்னா எல்லாரும் அததான் கேக்குறாங்க. தோனி வரதுக்கு முன்னாடி அவுட் ஆகுறவங்க ரொம்ப இது பண்றாங்க. செலிப்ரேட் பண்றாங்க. சொல்லுங்க. கேக்குற கேள்வி எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு என்னன்னா தோனி வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவுட் ஆகணும்னு எல்லாம் ப்ரே பண்றாங்க, கத்துறாங்க. அந்த பிளேயருக்கு ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க?
லைட்டா கொஞ்சம் இறக்கணும் அது சில பேர் இல்ல, எல்லாருமே டிக்கெட் கொடுக்கறது வரது அவ்வளவு காசு கொடுத்து வரதெல்லாம் தோனியை பார்க்கணும், அவர் அப்படியே நடந்து வரணும். இல்ல இல்ல நான் சொல்ல வரது கப்பாடி நம்ம கப் அடிக்கணும். அது நீங்க கேக்குறது கரெக்டா. ஃபைனல்ல அவர் இல்லன்னா சத்தியமா அந்த 10 ரன் அடிச்சிருக்கவே முடியாது. 2023ல 4 கப் தான் இங்க இருந்திருப்போம். ஆனா அடிச்சோம்ல அவ்வளவுதான். இல்ல இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன் ஒரு பிளேயர் போகும்போதும் இல்ல எல்லாருமே வரது இங்க தோனிக்காக தான், சரியா? அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல ஓப்பனா நான் சொல்றீங்க தோனி இல்லனா சிஎஸ்கே இல்லையா? அப்படிலாம் இல்லையே. நான் தோனி இல்ல பாயிண்ட் திருப்பி ரிவ்யூ பண்ணுங்க. வீடியோ எடுக்கீங்களா? நான் என்னடா நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப சொல்றேன். இப்ப வந்து என்ன சொன்னீங்க? பாதி பேர் வந்து எம்எஸ் தோனிக்காக தான் வராங்க. இப்போ வந்து எம்எஸ் தோனி சப்போஸ் இது அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல நான் ஒரு லாஜிக் சொல்றேன். இல்ல தேவையே இல்ல, ஒரு லாஜிக் எனக்கு தேவையே இல்ல. எனக்கு என்ன மாதிரி தெரியும், நான் பாத்துக்கிறேன். மைக் குத்துறீங்க. கடைசியா ஒன்லைன்ல சிஎஸ்கே என்ன சொல்றோம்? ஜெயிப்போம் ப்ரோ. இன்னும் எத்தனை மேட்ச்? மறுபடியும் ஆர்சிபி கேட்காதீங்க. அப்ப பாத்துக்கலாம். மே 3ஆம் தேதி ஜெயிப்போம், அவ்வளவுதான். எத்தனை மேட்ச் இதே சொல்லிருப்பீங்க? அடுத்த மேட்ச் இதேதான். அதே கேள்வி எவ்வளவு நீங்க கேப்பீங்க? ஆர்சிபி கூட தோக்கும்போது இதான் சொன்னீங்க ஜெயிப்போம்னு. அடுத்த மேட்ச் தோத்தாங்க ராஜஸ்தான் கூட. திரும்ப அதான் சொன்னீங்க. சரி நம்ம இப்ப எதுவுமே சொல்ல. நானு ஜெயிப்போமோ தோப்போமோ பார்க்கலாம். ஏப்ரல் 8 பாத்துடலாம். அப்ப பாத்துடலாம். 100 ரன்ல தோல்வின்றாங்க அடுத்த மேட்ச். வேணா தயவு செஞ்சு விட்டுருங்க. அதே கேள்வி எவ்வளவு வாட்டி கேப்பீங்க எனக்கு தெரியல. சைலண்டா இருந்திருக்கேன். அதை வந்து வாய் வைக்காம இருங்க. அவ்வளவுதான். நான் சொல்லல பெங்களூர் டிக்கெட் கட்சா நான் போறேன் தலைவா. டிக்கெட் கட்சா நான் போறதுக்கு ரெடி தலைவா. சத்தியமா ஓட விட்டுருவோம் நாங்க. சத்தியமா 100 மேட்ச் சென்னையில இருக்க மாட்டானுங்க அவனுங்க. 100 ரன்ல தோல்வி. அடுத்த மேட்ச்ல 2 ரன் இல்ல, ஒரு ரன்ல ஓட விட்டுருவோம். ஆமா ஓட விட்டுருவோம் ஆர்சிபிய. என்னது சென்னை சூப்பர் கிங்ஸ்னா இல்ல தல, சென்னைனா நான் தெரியல தல. இங்க பாரு லோக்கல் தல. இங்க பாரு சத்துல விட்டுருவோம் நாங்களாம். என்னது சென்னையில சொல்றாங்க வாட்டி நாங்க கப் அடிச்சா சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன பண்ணுவான்னு கேக்குறாங்க. புரியல என்ன பண்ணுவீங்கன்னா? இல்ல ஒரு வாட்டி தானே எடுக்க போறாரு சிஎஸ்கே கப். எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல லைஃப்ல. ஒரு வாட்டி எடுக்கட்டும். இல்ல தல, கப் அடிச்சிட்டோம், அச்சில போட்டோம். அடிச்சா நீங்க என்ன பண்ணீங்க கேக்குறேன். இல்ல பரவாயில்ல தல, நல்லா இருக்கட்டும். புரியல அடுத்த மேட்ச் சென்னை இறங்கி பொறுமையா இல்ல தல பொறுமையா இறங்கி செய்வோம் தல. ஆர்சிபி ஃபேன்ஸ் இல்ல தல, சென்னை வந்து பொறுமையா இறங்கி செய்யும். அது சென்னை வந்து பொறுமையை பொறுத்தோம்னா பூமியா அல்வா. புரிஞ்சா இல்லையா? பொறுமையா இருக்கணும் எல்லாத்துக்கும். புரிஞ்சா இல்லையா? குத்துனால ஒண்ணுமே கிடையாது. ஏன் தல இல்ல மைக்கே அவர்கிட்ட கூட பேசு. இல்ல தல பேசு தல. என்ன பேசு? இல்ல தல பேசு. அடுத்த பேட்டிங் அவர்தான் போய் பாக்கல. அடுத்த மேட்ச்ல பேட்டிங் அவர்தான் ஓபனர். நான் சொல்றேன் அடுத்த பேட்டிங் அவர்தான் அதுல. நானே கூப்பிட்டே மச்சாவா. இல்ல பரவாயில்ல ப்ரோ, தெரியும் ப்ரோ. சிஎஸ்கே சொல்லிட்டாரு. இல்ல ப்ரோ சிஎஸ்கே ப்ரோ. திருப்பி போய் கேக்குறீங்க. பரவாயில்ல ப்ரோ. சிஎஸ்கே தான் ப்ரோ. சிஎஸ்கே தான் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச் இல்ல ப்ரோ. காலியே தான் சொல்லுவீங்க. காலியே சிஎஸ்கே தான் சொல்லுவீங்க. இல்ல ப்ரோ, அதுதான் உண்மை. என்ன உண்மை? அதுதான் உண்மை. ஏதோ பண்ணிருக்காரு தெரியல. அந்த பலகலாம் ஐயோ என்ன இப்படி போய் சொல்லாதீங்கண்ணா ப்ரோ. என்ன ப்ரோ அடுத்த மேட்ச் 100 ரன்ல தோல்வி இருக்கா சிஎஸ்கே க்கு? இல்ல பாருங்க ப்ரோ, we are like ஆர்சிபி ஃபேன் சொல்றாங்க. see பாருங்க ஆர்சிபி பாருங்க. we are here for the யாரா அந்த குண்டு பையன் அவன் வர்றடா காச்சு. அண்ணா சை தோனி விளையாடுறாரு. தோனி விளையாடுறாருன்னா இல்ல பாருங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நான் சொல்றேன். ஒன் பிளேயர் அவர் 40 பிளஸ் இருப்பாரு. 40 பிளஸ் 42 இல்லாம ஒரு யங் பிளேயரா வந்து ஆடினா இன்னும் பெட்டர். அவன் வந்து இன்னும் பவர் பாடி ஒத்துவோம். இப்போ வந்து தோனிக்கே வந்து ஆட முடியல. அவர் ஏஜ் பாரு சொல்லி. ஆமா கரெக்ட். அது ஏஜ் கொஞ்சம் சி இட்ஸ் நாட் என்னது ஒரு பர்சன்ல குறை அது இல்ல. ஆனா விக்கெட் கீப்பிங் நான் பேசுறேன், நல்லா பேசுறேன். வீடியோ போடுவாரு, நீங்க பாத்து Facebookல பாருங்க. அதான் 2026 சொல்லிட்டாருல சிஎஸ்கே சொல்லிட்டாருல.
குண்டையா போறாரு பாரு